மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். பிலிப்பு செசரியா திசையில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனான என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு எரேமியா அல்லது தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்கிறார் என்றார். அப்போ அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சீமோனே பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலே நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஐ பில்ட் மை சர்ச். சபையை கட்டுறது யாரு? ஒரு பாஸ்டர் கிடையாதுங்க, ஒரு சபை தலைவர் இல்லைங்க, ஒரு பிஷப்போ ஆர்ச்சி பிஷப்போ இல்லைங்க. சபையை கட்டுறது கர்த்தர். அது எந்த பேரென்று வேணும் சொல்லல, ஆனா கர்த்தர் தன் சபையை கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சத்தம் அல்ல போடுங்க. எந்த பாதாளமும் நம்மை மேற்கொள்ளாத ஒரு சபையை கர்த்தர் கட்டுகிறார். சீமோனே நீ பாக்கியவான், என்ன ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்? இன்னைக்கு அந்த கேள்வி கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு. கொஞ்சம் பேருக்கு ஆண்டவர் ரேஷன் கடைக்காரரு, கொஞ்சம் பேருக்கு டாக்டரு, கொஞ்சம் பேருக்கு லாயரு, கொஞ்சம் பேருக்கு போலீஸ், கொஞ்சம் பேருக்கு பணம் கடன் கொடுக்குற மார்வாடி, அப்படி தான் வச்சுருக்காங்க கடவுளை. அப்போ அந்த காலத்தில் சொன்னாங்க, ஆண்டவரே உண்மையை குறித்து பேர் சொல்கிறாங்க, எலியான்னு சொல்கிறாங்க, கடினமாக பேசுகிறீங்க. எரேமியா அழுதுகிட்டே பேசுகிறீங்க. யோவான் சாங்கதன் வெட்டுண்டு துண்டுண்டா நீங்கள் பேசுகிறீங்க. தீர்க்கதரிசி அந்த சமாரியா பொண்ண சொல்லி உனக்கு 5 புருஷன் இருக்கான், இப்போது 6வது புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்க தீர்க்கதரிசி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதல்ல, என்னை நீ யார் என்று சொல்கிறாய்? உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இந்த கேள்விக்கு பதில் தான் இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தெரியலையா? You may know about him. Do you know him? அவரை குறித்து நீ அறிந்திருப்பாய். அவரே அறிந்திருக்கிறாயா? ஏசு தெரியுமா? தெரியுங்க. 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லெகேமிலே பிறந்தார், கல்வாரியிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டா பரலோகம் போயிட்டார். அப்படி இல்லை, உன்னை தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை நீ அறிந்திருக்கிறாயா? Do you know him? அவரை அறிந்திருக்கிறியா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளை, அவர் யார்? உனக்கு அவர் யார்? அந்த பாஸ்டர் எப்படி சொன்னாருங்க, இந்த பாஸ்டர் எப்படி சொன்னாங்க? இல்லைங்க, பரலோகம் என்ன சொன்னது? மாம்சம் ரத்தம் சொன்னதல்ல, பரலோகம் உனக்கு என்ன சொன்னது? பரலோகத்தின் பிதா உனக்கு என்ன வெளிப்படுத்தினார்? இட்ஸ் a revelation bring revival in our land. இந்த நாட்டில் எழுப்புதல் வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை அறிய வேண்டும். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என் வாழ்க்கையில் லாபமாய் தோன்றதை குப்பையாக எண்ணுகிறேன். I must know him. எப்படி அறிய வேண்டுமா? பவர் ஆஃப் ரெசரக்ஷன், ஃபெல்லோஷிப் ஆஃப் ஹிஸ் சஃபரிங். அவருடைய பாடுகளுடைய ஐக்கியத்தை நான் அறிய வேண்டும். உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறிய வேண்டும். என்ன ஆசைங்க உங்களுக்கு? என்ன ஆசைங்க? இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம், உங்களுக்கு என்னங்க ஆசை? ஆமாங்க, 2 அறை கட்டியிருக்கோம், 3வது அறை கட்டணுங்க. என் பையன் பேச்சுலர் படிச்சுக்காங்க, மாஸ்டர் படிக்கணுங்க. என் மருமக பணத்தோடு வரணும், என் மருமகன் டவுரி கேட்கக்கூடாதுங்க. இவ்வளோதானா உனக்கு ஆசை? இம்மைக்காக மாத்திரம் நீ ஆண்டவரை பின்பற்றுகிறாயா? 5 காரியத்துக்காக ஜனங்கள் இப்போ ஆலயத்துக்கு வரான். 1வது கல்யாணம் ஆகும், 2வது ஒரு பிள்ளை, ஒரு ஆண் ஒரு பொண்ணு, அதுக்கு மேலே பறக்கக்கூடாது. முகமது எனக்கு 25 பிள்ளை பிறகு, கிறிஸ்தவனுக்கு மட்டும் நாம் இருவர் நமக்கு இருவர். ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளை தெரியுமா? பலுகி பெருகுவாயாக. எத்தனை பேர் இந்த ஆலயத்தில் பலுகி பெருக விரும்புறீங்க? பலுகி பெருக விரும்பி ஏன் தான் பெத்தணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? நீ பலுகி பெருகணும். 2 பிள்ளை, 3 அறை உள்ள வீடு, 4 சக்கர வண்டி, 5 1 போட்டு 5 முட்டை சம்பளம், அவ்வளோதான். ஆமென். மேரேஜ், 2 children, 3 bedroom house, 4 wheeler, 5 figure salary. ஆமென். 20 லட்சம் போட்டாங்க ராஜ டிவியில், டிவி ப்ரோக்ராம். 20 லட்சம் வந்த ஜப குறிப்புகள் எல்லாம் இவ்வளவுதான். கல்யாணம் ஆகணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், வீடு கட்டணும், பிள்ளைய கல்யாணம் நடக்கணும், பிள்ளை பிறக்க, இதே தாங்க. யாராவது ஒரு ஆள் இயேசுவை நான் அறியணும்னு கேட்டாங்களா? அதனால தூக்கி போட்டேன் அந்த டிவி ப்ரோக்ராமை. தெருவா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு
உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். உனக்குள்ள ஒரு ஆசை இருக்குன்னு மகனே மகளே, நான் அவரை அறிய வேண்டும், பரலோகம் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். பரலோகம் பேதுருவில் என்ன சொன்னது? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் கிரைஸ்ட் the son of the living God. இந்த வெளிப்படுத்தலை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். யாருங்க பள்ளியாடியில் பாக்கியவாங்க? பெரிய வீடு, வங்கியில் பணம், ஒரு மகன் அமெரிக்காவில், ஒரு மகன் குவைத்தில், பாக்கியவான்கள். ஆனால் வேதம் சொல்லும் பாக்கியவான் யார் தெரியுமா? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற வெளிப்படுத்தலை பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிரைஸ்ட் சன் ஆஃப் த லிவிங் காட். ரொம்ப அருமையா ருசியான வார்த்தை என்ன தெரியுமா? அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். அல்ல சத்தமா போடுங்க, ஜீவிக்கிற ஆண்டவர். இந்த இந்தியாவில் எத்தனையோ கடவுள்னு சொல்றவங்க இருக்கலாம், எல்லாமே செத்தவங்க தான். கல்லறை மூடி தான் இருக்குங்க. ஒரே ஒரு கல்லறை திறந்து இருக்குங்க, அது எங்க அப்பா கல்லறைங்க. அவர் உயிர்த்தெழுதினாலே தேவனுடைய குமாரன் நிரூபித்தார். He proved himself is God by resurrection. நான் சவாலா சொல்லுவேன், ஆண்டவர் தவிர எவனும் கடவுள் கிடையாது. ஏன்? மரணத்தை வென்றவர் தான் உண்மையான கடவுளா இருக்க முடியும். மரணத்தை வென்றவர் மட்டுமல்ல, மரணத்தை கொன்றவர். மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் சேமங்க. மரணத்துக்கு மரணத்தை கொடுத்து சாவுக்கு சாவுமணி அடிச்சு பாதாளத்தை விட்டு உணர்ந்து உலகத்தில் வெட்டி வேந்து நான் கைத்தட்ட ரெடியா இருங்க. அவரே என்னுடைய தேவன். அல்லேலூயா, அவரே என்னுடைய தேவன். I'm so happy I left my dead gods and worshiping a living God. கண்ணிருந்து காணாது, காதிருந்து கேட்காது, வாய் இருந்து பேசாது, உண்மையா கும்பிட்ட அந்த விக்கிரங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனை சேவிக்க என்னை திருப்பனை இந்த சர்ச்சுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு வெளிப்படுத்தல் கொடுத்த சர்ச்சுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உட்கார்ந்திருந்த சின்ன தரையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் கொடுத்தார். நானே ஜீவனுள்ள தேவன், நானே உயிர்த்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமல் இருப்பான். என்னை பார்த்து கேட்பாங்க, தைரியமா போறீங்களே, எங்கெல்லாம் போறீங்க? காட்டுக்குள்ளெல்லாம் போறீங்க, ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள போறீங்க, ருவாண்டாக்குள்ள போறீங்களே, குடிச்ச ரத்தத்தை கொண்டு ரத்தம் குடிச்ச ஊருக்குள்ள போறீங்களே, பயம் இல்லையா உங்களுக்கு? பயம் இல்லையா? பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. மரணத்தை குறித்து பயம் இல்லை. ஏன்னா மரணத்தை ஜெயித்த மன்னன் என் உள்ளத்தில் இருக்கிறார். அந்த ஜெயம் எனக்கு இருக்கு. மரணத்தை பற்றி பயமே கிடையாது. நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஐ லிவ் டேஞ்சரஸ்லி ஃபார் காட். ஆண்டவருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் நான் வாழ்கிறேன். மரணத்தை பற்றி எனக்கு பயமே கிடையாது. இங்கெல்லாம் நான் மேலே போயிடுவேன், அவ்வளோதான். அப்பா எனக்கு அவர் தாஜ்மஹால் வச்சுருக்காரு, ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளையா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்ன? அபிஷேகப்பட்டவர். அனாயிண்டட், ஜீசஸ் அனாயிண்டட். 61 சொல்லுவது எதற்காக அபிஷேகப்பட்டாரு? தரித்திற்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, சாம்பலை சிங்காரமாக்க, அழுகை ஆனந்த கழிப்பாக, வெட்கத்தை இரட்டத்தினியான கனமாய் மாற்ற அவர் அபிஷேகிக்கப்பட்டார். Christ is anointed, set the captives free and heal the broken hearted people. Change the ashes into beauty, change the mourning into dancing, change the brokenness to blessedness, failure to success, shame into double honor. அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த அபிஷேகம் தான் நமக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. The most powerful people of பள்ளியாடி are here. பள்ளியாடியில் வாழ்ற எல்லாரும் வல்லமையான மக்கள் இந்த ஆலயத்தில் இருக்காங்க. ஏன் தெரியுமா? இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டதுனால. ஒத்துக்கொண்டீங்களா இல்லையா? ஒத்துக்கொண்டீங்களா இல்லையா? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று ஒத்துக்கொண்டீங்களா? ஈயத்தில் ஏற்றுக்கொண்டீங்களா? வாயினால் அறிக்கையிட்டீங்களா? அப்போ ஆண்டவர் சார், நீ தான் பாக்கியவான், நீ தான் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீமோனே, இதை நீ சொன்னதுனால நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன், ஒரு ரிவார்டு கொடுக்க போகிறேன். அது என்ன தெரியுமா? திறவுகளே உன் கையில் கொடுக்க போகிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன். நீ இந்த பூலோகத்தில் பூட்டுவது, பூலோகத்தில் நீ கட்டுறது எதுவோ பரலோகம் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். எல்லாரும் இப்படி சுற்றுங்க, தைரியம் தான் சுற்றுங்க. என்ன தெரியுமா? சாவி சாத்தாண்ட காட்டுங்க, இப்படி காட்டுங்க. என் கையில் சின்ன பிள்ளைங்க தான் ஒழுங்காக பண்ணுறாங்க, பெரியவங்க பண்ண மாட்டாங்க. ஓ, எதுக்கு வைக்கப்படுங்க? பாவம் செய்ய வைக்கப்படுங்க. என்ன தெரியுமா காட்டுறீங்க? என் கையில் திறவுகோல். சாத்தானே
புரிஞ்சுக்க, என் கையில் திறவுகோல், அதிகாரம் என் கையில், அதிகாரம் என் கையில். சாத்தானே என்னை தொட உனக்கு முடியாது, அதிகாரம் என் கையில். நான் கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த பூமியில நான் கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஏன்? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் அறிந்திருக்கிறேன். அதை என் வாயினால் நான் அறிக்கை எடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் வந்தாலும் சும்மா சுத்துங்க, இப்படி சுத்துங்க, ஓடிடுவான், ஓடிடுவான். ஏன்? சாத்தானை கட்டுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை கட்டவிழுங்க. ரொம்ப சிரிப்பு. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் மாமியார் எப்போவும் திட்டுறாங்கன்னு, நீங்கள் எப்போதும் அவங்க கேட்குறதெல்லாம் சமைச்சு வச்சாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், நான் ஒரு திறவுகோல் தரேன், அடுத்த தடவை கட்டுங்கன்னு. என்னங்க திறவுகோல்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லிட்டு மாமியார் அடுத்த தடவை சண்டைக்கு வர சமயத்தில் இப்படி சுத்துங்க, அவங்களுக்கு தெரியாமலே சுத்துங்க. சாத்தானே உன்னை கட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இது ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் மாமியார் அவங்கள திட்டவே இல்லை, செல்லமாக வச்சுருக்காங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னொரு அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 8வது தெருவில் 7வது வீட்டுக்கு என் புருஷன் போயிட்டே இருக்கிறாரு. அவர் காலை கடவுள் ஒடிப்பார, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நான் காலெலாம் ஒடிக்காண்டா, திறவுகோல் தரேன், சொத்துங்க, அவ்வளோதான். இந்த பூமியில் நீ கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இது ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த அம்மா அவர் அந்த 8வது தெருவில் 7வது தெருவில் போச்சமையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன், அந்த கால்களை கட்டுகிறேன்னு உண்மையாக ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ளே சண்டை வந்து அதுக்கப்புறம் அந்த பாதைகளே போக மாட்டார் அவர். அடுத்த தடவை இதை பயன்படுத்தி பாருங்க. ஏன் வசனம் சொல்லுங்க, பூமியில நீ கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், பூமியில கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்படும். இந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. உங்க வாழ்க்கையில பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள வரும் பொழுது என்ன இருக்குது? அதிகாரம் உன் கையில. சுத்துமா சுத்து. ஏய் சாத்தானே பார்த்துக்கோ, என் கையில சாவி கிடு. எதுக்கு? உன்னை கட்டுறதுக்கு என்னால முடியும். யார் வியாதியா இருக்காங்களோ அவங்கள கட்டவளுக்கு என்னால முடியும், என்னால முடியும். ஐ கேன் பிகாஸ் மை காட் கேன். என்னால முடியும், என்ன எங்க அப்பாவால முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால கர்த்தர் வெளிப்படுத்தல் கொடுத்தாரு. இயேசு சொன்னார், வெளிச்சம் உண்டாக்குறதோ வெளிச்சம் வந்துட்டு. அவர் எல்லாம் வார்த்தையை சொல்லி படைத்தாரு. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி கிடைக்கும், நம்ம சொன்னா நடக்குமா? நல்லா கேளுங்க. இயேசு என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை நீ சொன்னா நடக்கும். அவன் வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருந்தா உன் வாயிலையும் அவ்வளவு வல்லமை இருக்கு. ஏன்னா நீ பேசுறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசுகிறாய். வாட் யூ கன்ஃபஸ் யூ போசஸ். வாயினால நீ என்ன சொல்றியோ அது வந்து பலிக்கும். ஐயோ நான் செத்தே போயிடுவேன் சொல்லுங்க, நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லுங்க. நான் வாழ்ந்து காட்டுவேன். வேதம் சொல்கிறது, இந்த உலகத்துல இந்த மலையை பார்த்து நீ போன்னு சொன்னா போகுமா? வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 57 அதிகாரம் 19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 57:10 நான் வாசிக்கிறேன். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்தார். 57 அதிகாரம் 19 வசனம். தூரமாக இருக்கிறவர்களுக்கு சம இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன், நான் கர்த்தர் என்று சொல்கிறார். உதடுகளில் பலனை சிருஷ்டிக்கிறேன். I create the fruit of your lips. வாயில கர்த்தர் ஒரு வார்த்தையை போடுறாரா, அந்த வார்த்தையை நீ சொன்னா அது வல்லமையா இருக்குமா? வியாதி குணமடையும், பிசாசு ஓடும், பில்லி சூனக்கட்டு ஓடும், கேன்சர் கேன்சல் ஆகும். இந்த உலகத்தில் இருக்க பிரியமான கர்த்தருடைய வறுமை செழுமையாகும். ஆகவே இந்த but the weak say I'm strong, let the poor say I'm rich. பலவீனன் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்வானாக. எல்லாரும் சொல்லுங்க, நான் பலவான். சொல்லுங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்க, நான் பலவான், நான் பலவான். தரித்திரன் ஐஸ்வர்யம் என்று சொல்வானாக. நான் அமெரிக்கா ஏர்லைன்ஸில் போசமே ஒரு ஆள் என் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஹூஸ் மில்னர் இன் யுவர் கண்ட்ரின்னு கேட்டான். உன் தேசத்தில் யார் கோடீஸ்வரன்? நான் சொன்னேன், அன்பான மனைவி, அறிவுள்ள பிள்ளை, நீ சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆச்சுன்னா நீ தான் கோடீஸ்வரன். லவ்விங் ஒய்ஃப், இன்டெலிஜென்ட் சில்ட்ரன், த ஃபுட் யூ இட் டைஜஸ்ட், யூ ஆர் அ மில்லியனர். ஏன்? கோடீஸ்வரனுக்கு நல்ல மனைவி கிடையாது, நல்ல பிள்ளை கிடையாது, அவன் லட்டு திங்க முடியாது, அவனுக்கு டயபெட்டிக் ப்ராப்ளம், சிக்கன் கறி திங்க முடியாது, அவனுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். யாருங்க கோடீஸ்வரன்? நீங்க தாங்க. சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணி, அவியல், துவையல்,
துவரன் என்னெல்லாம் சாப்பிட்றீங்க. உலகத்திலே டேஸ்டா சாப்பிட்றது கன்னியாகுமரி மாவட்டம். நம்பினா நமக்கு போயிட்டு வந்து நான் சொல்றேன், உலகத்திலே டேஸ்டா சாப்பிட்றது கன்னியாகுமரி மாவட்டம். அந்த அவியலா அம்மா கொடுத்தாங்க பாருங்க. ஜெயந்தரஸ் பாஸ்டர் அவங்களுடைய மனைவி எலிசா பெரிய பாடகி, பெரிய ஊழியக்காரி. அவங்க மருமகன் தான் பாஸ்டர் நிர்மல், மகளை கல்யாணம் பண்ணிக்குவார். வந்தோடனே அவியல் ரெடியா இருந்துச்சு, அவங்களுக்கு தெரியும். அடுத்தது மீன் குழம்பு 2 ரெடியாக. அப்படி சாப்பிட்டேன் பாரு. சொன்னேன் ரொம்ப தான் பிடிச்சிருக்கு, எல்லாம் சாப்பிட மாட்டேன், மீட்டிங் முடிஞ்சு வந்து சாப்பிட்டேன்னா தூக்கம் வந்துடும். கன்னியாகுமரியில் திண்ட உடனே தூக்கம் வரும். ஒரு சொம்பேறி ஊருன்னு சொல்லுவேன், ஏடா உண்ட மயக்கம் தொண்டர்களுக்கும் உண்டுன்னு. சென்னையில் எவ்வளோ சாப்பிட்டாலும் தூக்கமே வராது, இங்கே கொஞ்சம் சாப்பிட்டாலும் உடனே கண் அப்படி சுருட்டும். அதனால் வேண்டான்றேன், டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் வந்து சாப்பிட்றேன்னு. என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிப்பிள்ளை என்ன ஒரு ஜோக் சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு தடவை சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப பட்டினி இருந்தேன் அமெரிக்காவில் தான், குண்டு குண்டாக இருப்பாங்க. நான் இல்லை சின்ன சைஸ் அமெரிக்காவில். ஆப்பிரிக்காவில் இன்னும் குண்டாக இருப்பாங்க, ஒரு தடவை சாப்பிடுவாங்க. ஆனால் 4 வாட்டி சாப்பிட்ற நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்களே, காரணம் என்ன? நான் ஆண்டவரே பார்த்து கேட்டேன், ஏப்பா எங்கள் ஊர் ஆளுங்க நிறைய சாப்பிட்றாங்க, சக்கப்பழம் சாப்பிட்றாங்க, அயனி சிக்கன் என்ன இல்லாமல் சாப்பிட்டாலும் ஒல்லியா இருக்கு. ஆண்டவர் சொன்னா பொறாமையோ எலும்புருக்கு ஏழு. உண்மைங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை போட பொறாமை உள்ளவங்க யாருமே இல்லைங்க. அடுத்த வீட்டில் அடுப்பு எரிஞ்சா எங்கள் வீட்டில் வயிறு எரியுமா. ஒரு அக்கா டாக்டர்கிட்ட போனாங்களா, வயிறு எரியாக்குவா. டாக்டர் என்னம்மா அனாசின் மெட்ராசின் எரித்ரோமைசின் சாப்பிட்டியா? நல்லா இல்லை டாக்டர், அடுத்த வீட்டுக்காரி கலர் டிவி வாங்கினா அன்னைக்கே ஆரம்பிச்சு எனக்கு வயிற்றுல எரிச்சல். இந்த வயிற்றெரிச்சல், கோபம், பொறாமை என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த ஊரில் அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு நான் எவ்வளோ பாடாப்பட்டிருக்கேன். என் மகன்கிட்ட பேச எனக்கு எந்த இச்சையுமே கிடையாது, எந்த ஆசையும் எனக்கு கிடையாது. மெல்ல காதில் வந்து சொன்னா, ஒன்று இருக்கு மம்மி, உங்களுக்கு ஒன்று இல்லை. கோபம் வந்துச்சு. டே நீயா சொல்கிற, எனக்கு ஒன்று இருக்கு. ஆமாம், அடுத்தவங்க கன்வென்ஷனுக்குள்ள நிறைய ஆட்கள் வந்துன்னு சொல்கிறீங்களே, என் கூட்டத்துக்கு வராமல் அந்த கூட்டத்தில் இவ்வளோ ஆள் வந்துன்னு சொன்னீங்களா, அது ஒரு இச்சை தானே. பிறருடைய கூட்டத்தை இச்சையாதிருப்பாயாக. பிரியமான கதை, அது கன்னியாகுமரி சோபம் ரத்தத்துக்குள்ளே இருக்குது. இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னால் போகும். ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. மலையை பார்த்து போன்னு சொன்னால் போகும். எங்க மலை? மாமியார் தான் மலை, மருமக தான் மலை, அத்தை வீட்டுக்காரங்க தான் மலை. இந்த மலையை நான் போயிடுமா? ஒரு பக்தன் வந்து ஒரு ஆற்றுல போயிட்டு இருந்தாரா, நடுவில் ஒரு கடலில் ஒரு மலை இருந்துச்சா. அந்த படகு போய் மலையை மோத போசமே, ஆண்டவரே இந்த மலையை பார்த்து போனீரே, அது போக மாட்டேங்குது. ஆண்டவர் என்ன பண்ணாராம், தண்ணியினுடைய மட்டத்தை உயர்த்தினாராம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி மலை எங்கே போச்சு? கீழே போச்சு. அவன் மேலே போனான். சொல்ல ரெடியா இருக்கீங்களா? உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாகும் வரைக்கும் நான் திரும்பி வர மாட்டேன், என் சபையை நான் கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? ஆண்டவர் சொன்னார், அனலம் என்று குளிரம் என்று இருக்கிறபடியா நான் உன்னை வாந்தி பண்ணிடுவேன். அனலாயிரு இல்லை குளிரா, நீ போய் சேரு போ. ஆதில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நான் சொல்றேன், இந்த சச்சுங்க அக்கினியா எரிஞ்சுங்க. அந்த கேனாஸ் நாட்டேர் ஐயா இருக்க சமயத்தில் எவ்வளோ ஜப கூட்டங்கள் நடக்கும். இப்போல்லாம் கன்வென்ஷன் தான் ஆள் வருவாங்க. ஜப கூட்டம் வச்சா எனக்கு தெரியாதுங்க, கூடி போனால் 100 பேர் வருவாங்க, மற்றவங்களாம் எங்கே போகிறாங்களோ தெரியாது. ஜப கூட்டமா வர மாட்டாங்க. வேத வாசிப்பா பிடிக்காது. டிவி பார்க்கணுமா 3 மணி நேரம் தூக்கமே வராது. ஒரு அக்கா சொன்னாங்க, நல்ல தூங்கலாம் பைபிள் படித்தா போதும் சிஸ்டர், நல்ல தூக்கம் வரும். கொஞ்சம் பேர் தூக்கம் வர்றதுக்காகவே பைபிள் படிக்கிறாங்க. ஒரு ஆள் வியாதியா ஹாஸ்பிட்டல் இருந்தாரா, பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ண சொல்லுவாரா. அவர் நிறைய காணியை கொடுக்குற ஆள், நம்ம ஐயரில் வேற ஐயர், சரியா? அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணதுக்கு அவர் டெய்லி போவாராம். பிரசங்கம் பண்ணோன்னு இவர் தூங்குவாராம். ஒரு நாள் கேட்டுட்டாரா, இங்கே பாரு நான் பிரசங்கம் பண்ண நீ ஏன் தூங்குற? அதுதான் என் வியாதி டாக்டர், வியாதி பாஸ்டர், எனக்கு தூக்கமே வராது, நீங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா நல்ல தூக்கம் வருது பாஸ்டர். என்ன தாலாட்டா நாங்கள் பாடுறோம் மேடையில். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, a powerful church God is building. ஆண்டவர் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கிறார். God is not building club or a tower, it's a church. ஒரு prayer tower
கூடாரத்தை கட்டுறவர்ல, சபையை கட்டுறவர். என் சபையை நான் கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. யாரை வைத்து அந்த சபையை கட்டுறது தெரியுமா? ஆவியில் அனல் உள்ளவங்க, ஜபத்தில் தரித்திருக்கிறவங்க, விசுவாசத்தில் ஜெயிக்கிறவங்க, அவங்கள கொண்டு தான் கர்த்தர் சபையை கட்ட போறாரு. கோலியாத்து வந்து நிற்கிறான் தாவீதுக்கு முன்னால. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவனுடைய பரம்பனை பார், அவனுடைய உயரத்தை பார். அழைக்கப்பட்ட சவுளுடைய கூட்டம் அந்த பள்ளத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அழைப்பே இல்லாத ஒரு தாவீது யுத்தகலத்துக்கு வர. இந்த கோலியாத்தை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்? மாமா மக கிடைக்கும், டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஹாலிடே கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். அவன் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, நீ அல்லலே சொல்ல ரெடியா இருக்கணும். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தேன், என் தேவ சனத்தை நிந்திப்பதற்கு இவன் ஏமாத்தர். நான் மாமா மகளுக்காக வரல, பணத்துக்காக வரல, புகழுக்காக வரல, கர்த்தருடைய நாமத்துக்காக நான் வரேன். ஆண்டவர் சபையை கட்டும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய அவசரம், நீ விருத்த சேதனம் இல்லாதவன், நீ விருத்த சேதனம், ஐ அம் அண்டர் கவர்னன்ட், யூ டோன்ட் ஹேவ் எ கவர்னன்ட். நான் உடன்படிக்கை உள்ளாக இருக்கிறேன், ரத்தத்தினாலான உடன்படிக்கை, அது அடையாளமா சரத்தில் இருக்குது விருத்த சேதனம். நீயோ உடன்படிக்கை இல்லாதவன். உடன்படிக்கை இல்லாத நீ உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிற என்னை எச்சரிப்பதற்கு, நிந்திப்பதற்கு நீ ஏமாத்திரம். வாயிலிருந்து வார்த்தைகள் உண்மைங்க, வாயில் வர வார்த்தை தான் முக்கியங்க. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. டெலிஃபோன் அடிச்சாலே பயமா இருக்கு, கதவு தட்டினாலே பயமா இருக்கு. அடுத்த வீட்டில் கொஞ்சம் பேர் தும்மிட்டனா இங்கே கொரோனான்றுவாங்க. பயத்தினால் நிறைந்த உலகத்தில் கொஞ்சம் தாவீதுகள் எழும்ப வேண்டும். நான் ஈட்டினால வரல, கேடகத்தில் வரல, கர்த்தருடைய நாமத்தில் வர்றேன். வாட் ஏ ஸ்வீட் நேம், வாட் ஏ நேம் அபவ் எவ்ரி நேம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், என்ன அருமையான நாமம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வெள்ளியும் பொண்ணுங்கள்ட்ட இல்லைங்க, நான் பெரிய பணக்காரி இல்லைங்க, ஆனால் ஒன்று இருக்குங்க, ஒன்று இருக்குங்க, இயேசுங்கிற நாமம் இருக்குங்க. அவருடைய நாமத்தில் குருடன் பார்ப்பான், செவுடன் கேட்பான், குஷ்டரோகி குணமடைவான், செத்தவன் வெளியே வருவான். இஸ் ஹேப்பனிங் நவ, எஸ் நவ. இஸ் அன்சேஞ்சிங் காட். மாற்றம் இல்லாத தேவன். அன்றைக்கு பண்ணாரு, இன்றைக்கு பண்ணுவாரா, இன்னும் மேல பண்ணுவார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும், இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, முடியுமா முடியாதா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியால ஆகும். ஆகுமாகதா? கிடைக்குமா கிடைக்காதா? நடக்குமா நடக்காதா? முடியுமா முடியாதா? கூடுமா கூடாதா? நடக்கும், கிடைக்க, முடியும், கூடும். A powerful church God is building. என் தேவன் கட்டுகிற சபை பாதாளத்தை மேற்கொள்ளாத ஒரு சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிச்சான் பாருங்க, ஒத்த கூழாங்கல் தான், நெத்தி அடி கொடுத்தா, அந்த கல்லு குறி தவறவில்லை. அன்றைக்கு அவன் ஒரு கல்லு, இன்னைக்கு உன் வாயில ஒரு சொல்லு, ஒரு சொல்லு போதுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்திரம். இனி கேன்சரே நீ ஏமாத்திரம், கொரோனாவே நீ ஏமாத்திரம், ஆஸ்மாவே நீ ஏமாத்திரம், பணக்கஷ்டமே நீ ஏமாத்திரம். என் ஆண்டவருக்கு முன்னால நிற்க முடியாது. ஐ எம் ஓவர் கம்மர், நாட் அண்டர் கோவர். வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நாச மோசத்திலும் பஞ்சத்திலும் எதுவா இருந்தாலும் முற்றிலும் வல்லலையா போடுங்க, முற்றிலும் செய்கொண்டவனா. When God is for me, who can be against me? God is with me, nothing can shake me. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார், எனக்கு விரோதியா எவன் இருக்க முடியும்? கர்த்தர் என்னை நீதிமானாக்கினா எந்த சுப்ரீம் கோர்ட் என்னை குற்றவாளியாக்க முடியும்? இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க யாரால முடியும்? நான் முற்றிலும் செய்கொண்டவர்கள். கர்த்தர் சபையை கட்டுகிறார். எனக்கு பிரசங்கத்தை நானே என்ஜாய் பண்ணுவேன். நீங்கள் என்ஜாய் பண்ணாட்டா எனக்கு கஷ்டம் கிடையாது, ஏன்னா நானே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவர் சபையை கட்டுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு சபையானது என்ன சொல்கிறது தெரியுமா? ஐயோ என்னால் முடியாது, எனக்கு முடியாது. இந்த வார்த்தை தான் சொல்றது வாயில. முடியுமா?
முடியாது. 1 மணி நேரம் ஜபிக்க முடியுமா? முடியாது. ஆலயத்துக்கு வாரத்தில் 3 தடவை போக முடியுமா? முடியாது. ஆஸ்பத்திரி 3 தடவை போவீங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஆலயத்துக்கு இவங்க அப்பாயின்மெண்ட் வித் காட். அது ஆண்டவர், அன்பான ஆண்டவர் இல்லைங்க. எங்கள் ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினிங்க. வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பரியாசக்கார துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, முடியாது என்று சொல்கிறாயா? ஆனால் வாயிலே இருக்கிறது வார்த்தை. உனக்கு அற்புதத்தை கொண்டு வர வார்த்தை வாயில் இருக்கிறது. மார்க் சுசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் உரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தனது சரீரத்தில் கொண்டார். உதரத்தின் ஊரல், இஷ்யூ ஆஃப் பிளட். வாழ்க்கையில் எல்லா ரத்தமும் போச்சுங்க. ஒரு மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கு. ரத்தம் போயிட்டு எல்லா டாக்டர்டையும் பணத்தை செலவழிச்சாச்சு. இனிமேல் செலவழிக்கிறதுக்கு பணம் கிடையாது. அவன் கடைசி வினாடி வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையின் கடைசி வினாடியில் வந்திருக்கியா? ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு கஷ்டம், மன கஷ்டம், ஏதோ பிரச்சனை. இனி வாழ எனக்கு முடியல, வாழ பிடிக்கல, ஆனாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என்னைக்கு தான் இந்த வாழ்க்கை முடியுமோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அவளால் முடியாது. அவள் வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது. ஆனால் அவள் வாழ்க்கையில் என்ன சொன்னா தெரியுமா? She said something in her heart. When I touched him of his garment. தனக்குள்ளே ஒன்று சொன்னால, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நான் சுகமாவேன். எல்லா வழி அடைபட்டாலும் ஒரு வழி இருக்குங்க, ஒரு வழி இருக்குங்க. 4 பக்கம் அடைபட்டாலும் மேலே ஒரு வழி இருக்குதுங்க. நீ உனக்குள்ளே சொல்ல வேண்டும். அத்தை வீட்டுக்காரன் போய் சொன்னா, ஐயோ அவரை தொட்டுறாதம்மா, அவர் தீட்டுப்பட்டுருவார், அவர் பரிசுத்தர், கிட்ட கூட போயிடாத. சொந்தக்காரங்க, ஐயோ வீட்டை கூட நீ வெளியே வந்துடாத, ஏசப்பாடைய ஊர்வலம் போச்சோம் எட்டி கூட பார்க்காத, அவர் தீட்டுப்பட்டுருவார், இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் சொன்னார், வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் தொட்டால் நான் சுகமாவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிடாதவர், உன்னை விட்டு விலகாதவர், உன்னை மறக்காதவர், உன்னை மறுதலிக்காதவர். யார் உன்னை கைவிட்டாலும் அவர் கைவிடாதவர். யார் உன்னை தீட்டு என்று அவங்க தள்ளி வச்சாலும் உன்னை தீட்டு என்று நினைக்காத ஒரு கர்த்தர். அவர் தொட்டா அவர் தீட்டுப்பட்டுருவாரா? அப்போ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொடுறேன். There is a way when seem to be no way. ஒரு வழி இல்லைன்னு நினைக்கிறியா? ஒரு வழி இல்லை சிஸ்டர்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு வழி இருக்குது, அது இயேசுதான் வழி. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், விட மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். தனிமையின் பாதையில் கடந்து வந்தேன். என்னை பெற்ற தாய் தந்தை, ஒரே சகோதரர், என் கணவர், எல்லாரும் மறிச்சிட்டாங்க. நானும் 2 குழந்தைங்க தான், 4 வயசு 8 வயசு.
எனக்கு சொந்தத்துன்னு போக முடியாது, எங்கள் கனவு சொந்தத்துக்கும் போக முடியாது. தனியாக என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன். அப்பா என் கூட இருந்தார். மறிக்கும் தருவாயில் சொன்னார், எனக்கு உனக்கு தரது எனக்கு எதுவுமே இல்லைம்மா. 2 பிள்ளைங்க, 2 பைபிள், இந்த ஊழியத்தை விட்டுறாத. 2 பிள்ளைங்களும் உலக வேலைக்கு போகக்கூடாது, ஊழியம் தான் பண்ணணும்னு. பல ஆண்டுகளுக்கு பிறகு என் 2 பிள்ளைங்களும் ஊழியம் செய்கிறாங்க. ஆப்பிரிக்கா போகிறாங்க, கியூபா போகிறாங்க, பங்களாதேஷ் போகிறாங்க, உலகெல்லாம் போயிட்டே வந்துட்டுருக்காங்க. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவர் தந்தையும் அவரே, தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இந்த பாடலை பாடி பாடி நிறைய தடவை நான் அழுதுருக்கிறேன். நான் ஆப்பிரிக்காவில் கருப்பு மக்கள் மத்தியில் ப்ரேயர் வாரியர்ஸ் கான்ஃபரன்ஸ் வச்சேன். அப்போ ஒரு கருப்பாள் வந்து சொன்னார், உன் பாட்டு கொஞ்சம் பாடுறியான்னு. நான் என் பாட்டு உனக்கு அப்படி புரியும், நீ ஆப்பிரிக்கா, என் பாட்டு எனக்கு தமிழ் பாட்டு தான் தெரியும்னு. நான் பெண்டிகாஸ்ட், எல்லா பாஷையும் எனக்கு தெரியும், நீ பாடுறியான்னாரு. நடராஜமில் அவர் பாடின ஒரு பாட்டு எல்லாருமே அழுது கேட்பாங்க. அந்த பாட்டு 2 அடி மட்டும் நான் பாடினேன், அவ்வளோதான். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் வீழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் வீழாதே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் வந்திட்ட காலம், வேதனை வீதம் வீதம் வந்திட்ட காலம். தீதனைத்தும் தீரு சிலுவையில் தொங்கும், தீதனைத்தும் தீரு சிலுவையில் தொங்கும், நாதனை நினைத்தீடில் நாசமாய் போகும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய். அந்த கருப்பை அப்படி அழுத, நான் கருப்பன் சொன்னால் பிளாக் பீப்புள் அப்படி அழுறாரு. நான் கடை என் பாஷை உனக்கு தெரியுமான்னு. எஸ் ஐ நோ, டோன்ட் பி டிஸ்ஹார்டன், டோன்ட் பி டிஸ்ட்ரேஜ், ஜீசஸ் ஃபார் யூனர். நீ சோர்ந்து பார்க்காத, இயேசு உங்கூட இருக்குன்னு அந்த ஆள் சொன்னார். எப்படின்னு கேட்டால், பரிசுத்தாவியை பெற்றுட்டா எல்லா லாங்குவேஜும் எனக்கு தெரியும்னார். உண்மைதான். இந்த லாங்குவேஜ் வந்து சும்மா பாட்டு இல்லைங்க, அது இதயத்தில் பேசுகிற ஒரு மொழி, கர்த்தரின் மொழி. உன் உள்ளத்தில் அவர் பேசுகிறாரு, உன்னோட பேசுவார். தனிமையில் இருக்கிறியா? எல்லாரும் கைவிட்டாங்களா? எல்லாம் நீ அசத்தோன்னு சொன்னாங்களா? ஆண்டவர் சொன்னார், உதட்டுகளின் பலி உன் நாவலை நான் படைக்கிறேன், துன்பத்தில் நான் படைக்கிறேன், உன்னை உதடுகளில் ஒரு வார்த்தையை நான் வச்சிருக்கிறேன், அது வல்லமை உள்ள வார்த்தை. பேசு மகளே, உனக்குள்ளே பேசு, யார்கிட்ட பேச சொல்ல தேவை கிடையாது. அவள் சொன்னாள், தனக்குள்ளே சொன்னாள். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், நான் சுகமாவேன். பாருங்க, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்க ஆரோக்கியம் அடைந்த தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உன்னை இயேசு தமிழத்தில் வல்லமை தனக்குள்ள ஜனத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்டாள். அப்படி சில அவரை நோக்கி திரளான ஜனங்களுமே நெருக்கி கொண்டிருக்க நீ கண்டும் என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறீ என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்து அறிந்த சிறியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நீ அசுத்தன், தீட்டுப்பட்டவள், ஆனா எங்க அப்பாக்கு மகள். அல்ல சொல்லியிருக்கலாம்ல, எங்க அப்பாக்கு மகள். உன் விசுவாசம், பிரியமான கதை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
உன்னை மருந்து உன்னை ரட்சிக்காது, மருத்துவனை ரட்சிக்க மாட்டாங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நீ சமாதானத்தோடே போ. கர்த்தர் சபையை கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. வியாதி சாத்தான்லேருந்து வருதுங்க. கொல்லவும் அழிக்கவும் திருடவும் சாத்தான் வருகிறான். என் தேவனோ உனக்கு ஜீவன் கொடுக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தார். வியாதி கடவுள் கொடுத்ததா இருந்தா ஏதேன் தோட்டத்தில் அப்போல்லோ ஆஸ்பத்திரி வச்சிருப்பாரு. ஏதேன் தோட்டம் எல்லாம் வச்சு அவர் ஆஸ்பத்திரி வச்சாரா? வைக்கல. இல்லை. அப்படின்னா வியாதியை நமக்கு கொண்டு வருது சாத்தான். அவன் மேற்கொள்ள மாட்டான். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ எனக்கு ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையே சொல்லி கொண்டிருக்கிறாயா? இல்லை, கிறிஸ்து தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. உன் வியாதியை விடுதலையாக்குவார். உன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக்குவார். உன் தோல்வியை ஜெயமாக்குவார். உன்னை ஒடுங்கின ஆவியை துதியின் உடையாக்குவார். உன் வெட்கத்தை இரட்டத்தனியான கனமாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடியாதென்று ஒருபோதும் சொல்லாதே. முடியும், கிடைக்கும், நடக்கும், கூடும். ஏனென்றால் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் பெரியவர். உன்னை விட்டு விலகாதவர், உன் கையை விடாதவர், மறக்காத விட்டு கொடுக்காதவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதை மட்டும் நீ மறந்துடாத. கர்த்தர் உங்களோட இல்லைன்னு நினைச்சு அவ்வளவுதான், சாத்தான் கொண்டு போயிடுவான். எப்போ சொல்லு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. God is with me, nothing can shake me. கர்த்தர் என்னோடு கூட யார் என்ன அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் வரும்போது நான் கதை மாதிரி சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போயிடணும். கர்த்தர் கட்டுற சபை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. No power upon this earth can hinder the progress of God's kingdom. தேவனுடைய ராஜ்யம் அவர் கட்டுறார், சபையை கட்டுறார். எவனும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு அல்ல போட்டிருக்கலாம்ல. எந்த அரசாங்கமும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த அரசியல்வாதியும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த கட்சிக்காரனும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனால் நமக்குள்ள ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். இட்ஸ் a mighty God. சர்வ வல்லமை உள்ள தேவன். அவ சொன்னா சூரியன் நிற்கும், அவ சொன்னா செங்கடல் திறக்கும். அல்ல போட பழகுங்க. சேனைகள் அங்க சங்கமமாகும். எரிக்கோ கோட்டை உடையும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும். கூழாங்கல்லில் கோலியாத்து விழுவான். கச்சாடி தண்ணி கனிரசமாகும். அஞ்சப்போம் 2 மீன் 5000 பேருக்கு உணவாகும். குருடன் பாப்பான், குஷ்டரோகி சுகமடைவான், முடவன் நடப்பான். பெரும்பாலுள்ள சரி சுகமடைவாள். மட்டுமல்ல, செத்தவனே வெளியே வருவான். எத்தனை நல்ல தேவனை சொந்த ஜனமாய் பெற்றவர்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சும் ஒரு மலையாள பாடு. இந்த நல்ல தேவனை சொந்த ஜனமாய் பெற்றவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். நீ பாக்கியவான் சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் வரும் பொழுது பவுலும் சீலாவும் பிரசங்கம் பண்றாரு. அவங்க பிரசங்கத்தை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. பிரியமான கர்த்தரே சொல்ற கேளுங்க. முகமதியர்கள் பயப்படவில்லை. கரெக்டா ஒரு நாள் 5 தடவை மாஸ்கை திறந்து ப்ரேயர் பண்றாங்க. யாரும் தடுக்க முடியல. கொரோனாவிலையும் தடுக்க முடியல. அவங்கள ஒரு ஹிந்துவை தடுக்க நிறுத்த முடியவில்லை. ஒரு சீக்கியனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏன்னா தடுத்து நிறுத்துவதற்கு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. பயந்தாங்க. எங்க இருக்காங்க? கிறிஸ்தவங்க தான். இப்போ ரோட்டில் ட்ராக் கொடுக்க மாட்டாங்க, கன்வென்ஷன் வைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. வந்துடுவாங்க, அடிச்சிருவாங்க, பிடிச்சிருவாங்கன்னு. உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார். உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அல்ல ஒன்று கூட அவர் சொல்லாமல் கீழே விழாது. பி போல்ட் அண்ட் பி ஸ்ட்ராங், த லார்ட் காட் இஸ் வித் யூ. நீ தைரியம் கொண்டு முழு மனதாக இருந்து கர்த்தருக்கு காரியத்தை செய் மகனே, செய்ய மகளே. பயந்த காலம் போனது. பயப்படுற ஆவியை தரவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியம் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஆமா, நீ சிங்கம், யூதா கோத்திரத்தின் சிங்கம். பங்கமே இல்லை தங்கம், நீ ஒரு சிங்கம். அதை நீ புரிஞ்சுக்கோ. பயத்தின் ஆவியை விட்டுரு, பயத்தின் ஆவியை விட்டுரு. பயப்படுற ஆவி இல்லை, தைரியத்தின் ஆவி. பவுலும் சீலாவும் போற வழியில ஒரு பேய் பிடிச்ச பொண்ணு, அவ நல்ல தீர்க்கம் சொல்லுவா. இவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், கர்த்தருடைய வழியை நமக்கு தெரிவிப்பார்கள். இவ்வளவுதான்.
கன்னியாகுமரியில் யாரா தீர்க்கன்னு சொன்னா மேடையிலே கொண்டு வந்துருவாங்க. ஐயோ இந்த சகோதரி அப்பா சரியா தீர்க்கன்னு சொல்றாங்கன்னு. அவ பெயினாலே சொல்றாளோ அல்லாட உண்மையா சொல்றாங்க. யாருமே கண்டுபிடிக்கிற கிடையாதுங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் தாங்க கன்னியாகுமரியில். ₹1 2 வாங்கலாம். ஆமா, ₹1 2 வாங்கலாம். கண்ண முடியணும். மாமியாட்ட சொல்லுது மருமக சூனியம் வச்சான்னு. மருமகள மாமியா சூனியம் வச்சான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டு 2 பக்கம் காணிக்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. கணவன்ட்ட சொல்ல உன் மனைவி இன்னொருத்தனை பார்க்குறேன், மனைவிகளுக்கு கணவன் எந்த இருப்பாங்க, இவங்க சண்டை போடும். அவர் காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். கள்ள தீர்க்கதரிசி வீட்டில் ஏற்றாதீங்க. நீயே ஒரு தீர்க்கதரிசி, உனக்குள்ள தீர்க்கதரிசி ஆவி இருக்குது. எங்கேயா போங்க ஆண்டவர் சொன்னாரா? உன்னையே தீர்க்கதரிசியா மாற சொல்லி இருக்கிறாரு. உனக்குள்ள கர்த்தர் ஆவி வரும்போது தீர்க்கதரிசனம் வரும். You prophesy to your family. உன் குடும்பத்துக்கு நீயே ஒரு தீர்க்கதரிசி. என் பேரன் 10 வயசுங்க. டீச்சர்கிட்ட போய் சொல்லுவோம், டீச்சர் 4 மணிக்கு உங்களுக்கு மோசமான ஒரு செய்தி வரும் டீச்சர். டீச்சர் கோவம் வந்து அவனை இழுத்துட்டு போய் பிரின்சிபால்கிட்ட விட்டாங்க. இந்த பையன் சொல்கிறான் எனக்கு ஒரு மோசமான செய்தி வருதான், அது மரண செய்தி நீ அவன் சொல்கிறான்னு. அப்போ பிரின்சிபால் கேட்டாங்க, டே இப்படி சொல்கிறேன் எப்படி சொல்வேன், எனக்கு தோணுச்சு நான் சொல்கிறேன்னு. 4 மணிக்கு இந்த டீச்சருக்கு அப்பா செத்து போயிட்டாரு. பெரிய தீர்க்கதரிசியா 10 வயசுல ஆண்டவர் நிரப்பிரு. ஏன் தெரியுமா? கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் தீர்க்கணும் சொல்லுவார்கள். உங்க குட்டி பிள்ளை உங்களுக்கு தீர்க்க சொல்லும், கேட்க ரெடியா இருங்க. உங்க குட்டி பிள்ளை தீர்க்க சொல்லும், மாம்சமான யார் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றிட்டு இருக்காரு, உன் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கணும் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் கண்டுபிடிச்சிட்டார் இது ஒரு கள்ள தீர்க்கதரிசனம். ஒன்று ஏது பிசாசு போ உனக்கு தீர்க்க தேவையில்லைன்னு சொல்லி வரட்டுவார். போனோடனே அந்த வியாபாரி போச்சா, குறி சொல்லி பணம் சம்பாதிக்கணும் போச்சா, பவுலும் சீலாம் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க, இழுத்துட்டு போவாங்க, தலையில தொங்க வைப்பாங்க. கர்த்தர் சபையை கட்டுறாரு, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அவங்க 2 பேரும் கடிதம் எழுதினாங்களா, போலீஸுக்கு எனக்கு பெயில் எடுக்கிறதுக்கு லாயரை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்களா, கொல்லாதே கொல்லாதே கிறிஸ்தவனை கொல்லாதேன்னு போய் ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாங்களா, இல்லைங்க பாடுனாங்க, மேற்கொள்ள மாட்டாது. Hates of hell cannot prevail against the church of God. பாட்டு பாடுனாங்க. நான் என்னுடைய ஆதிகால கஷ்டத்தில் அழுதுட்டே பாடுவேன். சோதனை சோர்வு நேரங்களில் சோர்ந்திடாமல் காத்திடுமே, சோதனையை சகித்திட சோரா உள்ளம் தந்திடுமே. அழுதழுது பாடுவேன். இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க, வேற பாட்டு. கைத்தட்டியும் கூட பாடுறீங்களா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் போட்டிடுவார், சத்தமா போட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேடிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேடிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கூட வராரா வரலையா? முன்னால பார்த்து நடக்கிறீங்களா, பின்னால பார்த்து நடக்கிறீங்களா? பின்னால ஏன் பாக்குறீங்க? ஓ பிசாசு வருதா? இல்ல, நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வரும். ஜீவனுள்ள நாட்களாக கர்த்தருடைய ஆலயத்துல நீடித்த நாட்களாக சந்தோஷமா நீ இருப்பாய். என்ன தேடுகிறார்? என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? யாரை தேடுறீங்க? நசரேயனா இயேசுவை தேடுறீங்களா? அதோட பிசாசன் தேடுறீங்களா? இல்லைங்க, கர்த்தரையே தேடி வந்தேன். அவங்க பாட ஆரம்பிச்சாங்க.
பாடினோன்னு என்ன நடந்து தெரியுமா? பரலோகத்துல இருந்து ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பமெல்லாம் நீ பாடுறியோ அப்பா இறங்கி வருவார். அவர் பரலோகத்துல இருந்து பாட்டு கேட்கிறவர் இல்லைங்க, உன்னுடைய துன்பத்திலும் துக்கத்திலும் வேதனையிலும் அவர் இறங்கி வருகிற தேவன். அங்கே எங்கே பார்க்காதீங்க, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இஸ்பிறந்த வசனத்தை கவனிங்க. அவர் இறங்கி வருவார். எப்பொழுதெல்லாம் நீ கண்ணீரோடு கதறலோடு ஒரு பாடலை பாடுறியோ அப்பெல்லாம் வருவார். எனக்கு அது சாட்சியா இருக்குது. நான் பிசாசு வரணும் எதிர்பார்க்கல, கத்தர் வருது எதிர்பார்க்கல. கத்தர் வந்தா என்ன ஆகும்? அசைவாரம் அசையும், சங்கிலி ஒட்டையும், சிறைக்கதவு திறக்கும். அவளை சாம்பியன் can break the chain. எப்பொழுதெல்லாம் துன்பத்தில் நீ துதிக்கிறாயோ யெகோவா நிசி ஆண்டவர் இறங்கி வருவார். உன் சங்கிலிகள் உடையும், உங்கள் சிறைக்கதவுகள் திறக்கும். உன் வாழ்க்கையில் உன்னை கட்டி வைத்திருக்கிற அசைவாரம் அசையும். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிறைக்கதவு திறந்தார்ல, சங்கிலி உடைச்சார்ல, ஏங்க வரல பவுலும் சீலம்? ஏங்க வெளியே வரல? சரி, பவுலும் சீலம் விட்டுருங்க, அந்த கைதிகள் ஏங்க வரல? ஆண்டவரே திறந்தார் இல்லையா, ஏன் வரல? அப்பதான் அந்த பிலிப்பியன் ஜெயில கத்தி எடுத்து குத்து போவான். அப்ப பவுலும் சீலம் சொல்லுவாங்க, குத்தாதப்பா, நாங்க இங்க இருக்கிறோம். ஏன் இருக்குங்க? உனக்காக தான், உனக்காக தான். We want to plunder hell and populate heaven. நரகத்தை திவாலாக்கணும், பரலோகத்தை நிரப்பணும். அதான் எங்க வாழ்க்கையினுடைய லட்சியம். நாங்க ஓடிட்டோம், நீ செத்து போயிடுவேன், எல்லாருமே செத்து போயிடுவாங்க. நீங்க எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், சரி, பவுலும் சீலம் நின்னாங்க. ஏங்க மற்றவங்களும் ஓடாம இருந்தாங்க? பிரசன்னம். கை தட்டுங்க பார்க்கலாம். பிரசன்னம், ஒரு மகிமையின் மேகம் அந்த இடத்தை மூடினது. தேவ பிரசன்னத்தில் எங்க ஓட மாட்டாங்க. இந்த இடத்துல பிரசன்னத்தை உடனவங்க இந்த கூட்டம் முடியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கூட்டம் முடியும்னு நினைக்கிறவங்க பிரசன்னத்தை விட்டு வெளியே போறவங்க. அதான் ஏவல் போல. ஆனா பிரசன்னத்தை விரும்புறவங்க இன்னும் கொஞ்சம் பேசுங்க சிஸ்டர், இன்னும் நாங்க இங்கே இருக்கிறோம், கூடாரம் போடுறோம். நான் மறுரூப மலையில சொன்னாங்களே, கூடாரம் போடுறோம், இங்கேயே நாங்க இருக்கிறோம். 1000 நாளை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு நாள் ஆகாமிய கூடாரங்கள் இருப்பதை பார்க்கலாம். கர்த்தருடைய வாசப்பல் இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற கர்த்தருடைய பக்தர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படா முடிப்பாங்கன்னு மணி பார்க்காதீங்க. எங்க பாஸ் சொன்னார், மணி கொண்டு வரக்கூடாது, நீங்க உங்க டைம்ல, இது கடவுளுடைய டைம், நீங்க மணியை பார்க்காதீங்க, கர்த்தரையே பாருங்க. ஆண்டவரே, காலத்தில் உண்மை ஸ்தோத்திரிப்பேன், துதி என் நாவல் இருக்கும். பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? பாடினாங்க. அன்னைக்கு தான் கேட்டாரு பிலிப்பியன் ஜெயிலர், ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ சொன்னார், நீ உன்னுடைய குடும்பம் விசுவாசி, உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற, நீ விசுவாசித்தால் உன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். உன் குடும்பம் முழுவதும் பேழைக்குள்ள போகும். உங்க குடும்பம் முழுவதுக்கும் கொர்நேலி வீட்டார் போல அபிஷேகம் வரும். It's a family package. If you believe, your family will be saved. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் நில்லுங்க, கர்த்தருக்காக வேண்டிய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீனா தேசத்துல நான் போன வாரம் சென்னையில் நடந்த ஒரு சாட்சி உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஒரு பெரிய பேங்க் மேனேஜர், கோடி கோடிய ரூபாய் லாக்கர்ல இருக்கு. அவர் குடும்பமா பீச்சுக்கு போனல சாவியை தொலைச்சிட்டாராம். அதை எந்த சாவி போட்டோ திறக்க முடியாதான். அடுத்த நாள் வேலைக்கு வந்து அவ்வளவுதான், வேலையும் போச்சு, வாழை கூட வழி தெரியல, சிறையில் கூட போட்டுருவாங்க. பயங்கரமான பயம், தற்கொலை ஆவி அவருக்குள்ள வந்துச்சு. குடும்பமா ஜெபம் பண்ணாங்க, அழுது ஜெபம் பண்ணாங்க. கவனமா கேளுங்க. அந்த நாள் ஒரு சாகணும்னு தீர்மானம் எடுத்துட்டாராம். அந்த வீட்டில் எல்லாருக்கும் மீன் பிடிக்குமா, கன்னியாகுமரிக்காரங்க போல. சரி, மீன் வாங்கி கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு மீன் வாங்க போனாராம். எப்பவுமே நம்ம ஊர்ல சாலை சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் வாங்க வரோம். அன்னைக்கு பெரிய நெய்மீனம், பெரிய நெய்மீன் அங்கே கிடச்சிதான். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம். அற்புதம் என்ன தெரியுமா? அதுக்கு வயத்தை கிழிச்சு அதுக்குள்ள சாவி இருந்துச்சாங்க. இவங்க பீச்சுக்கு போன சமயத்தில் அதை தொலைஞ்சு எப்படியோ அந்த மீன் வாய்க்குள்ள போய் அந்த மீன் வீட்டுக்கு வந்து, அப்படிதான் கர்த்தர் செய்வாருங்க. எத்தனை ஆச்சரிய தேவன் இவர், வர்ணிக்க முடியாத அன்பர் இவர், அற்புதம் செய்து நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீனா தேசத்தில் ஒரு பாஸ்டர் நல்ல பிரசங்கியாராம்.
அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணால் ஜெயிலில் போட்டுருவாங்க. நம்ம மாதிரியெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் ஏத்தியஸ்ட், கம்யூனிஸ்ட். அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்களாம். பிரசங்கம் பண்ணால இவரை சிறைச்சாலில் போட்டாங்களாம். சிகரெட் வச்சு சுட்டாங்களாம். நகத்தில் கூட ஊசி இறக்குனாங்களாம். கதறி அழுதுருக்காரு. ஆனால் கத்தரை மறுதளிக்கலை. கொஞ்ச நாளைக்குள்ள அவருக்கு மகனை பிடிச்சிட்டு வந்தாங்களாம். போதகரே, உங்கள் மகனை நாங்கள் கொல்ல போகிறோம், நீ இயேசுவை மறுதளிக்காட்டான். ஒரு வார்த்தை சொல்லு, இயேசு தெரியான்னு சொல்லு, உடனே வீட்டுக்கு போ, பிள்ளையும் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் உன் பையனை கொல்ல போகிறோம். பாஸ்டருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, வாயை திறக்க போகிறான். பையன் நான், டேடி நீ மறுதளிச்சா நீ நரகத்துக்கு போவேன், நான் மோட்சத்துக்கு போவேன். நம்ம சந்திக்கவே முடியாது டேடி, நீ மறுதளிக்காத, நீ செத்துரு, நானும் செத்துரு. அதே வினாடியில் பரலோகத்தில் நம்ம சந்திப்போம் டேடி நம்ம சொன்னானா. உன்னை அந்த அப்பா மறுதளிக்க மாட்டேன்ட்டாராம். சுட்டுட்டாங்களாம் பையனை, கண்ணு மணால் சுட்டுட்டாங்களாம். சுட்டுட்டு நிறைய மண்ணெல்லாம் அவன் மேலே போட்டு ஒரு ரோஜா செடியை நட்டுட்டு பாஸ்டரை இழுத்துட்டு போயிட்டாங்களாம். 6 மாதம் கழிஞ்சு அவரை துக்கப்படுத்துறதுக்கு அந்த கலரையில் கூட்டு வந்தாங்களாம். முழுவதும் சிவப்பு ரோஜாவாக இருந்ததாம். அவர் சொன்னாங்க, ரெட் ரோஸ் so beautiful but my son became a menu for you. சிவந்த ரோஜாவே நீ அழகா இருக்கிறாய், ஆனால் உரமானது. என்னுடைய மகன் சொல்லி அழுதாராம். வாருங்கள் கல்வாரி. 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி மாமலை சிவந்தது. பிதாவின் ஒரே பேரான குமாரனுடைய ரத்தம், சிவந்த ரத்தம் கல்வாரி மலையிலே சொட்டு சொட்டாய் வடிந்தது. எதுக்காக தெரியுமா? அதுவே சபையின் அஸ்திபாரம். அதுவே சபையின் அஸ்திபாரம். என் சபையை நான் கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலவிதமான தடைகள் என்று சொல்கிறாயா? இயலாமையை பெருக்கத்து சொல்கிறாயா? முடியாது என்று சொல்கிறாயா? இல்லை, ஆண்டவர் கட்டும் சபையில் நீ இருக்கிறபடியால் முடியும். தடைகளை தகர்த்தெறிவாய். உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விதமான தோல்வியும் ஜெயமாக மாறும். நான் தோத்து போனேன்னு சொல்றீங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கெட்டகுமாரன் அப்பாட்ட வந்து கேட்பா, என் சொத்தை நீ குடின்னு. அப்பா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பூர்ண சர்க்குணராகிய தகப்பன் இவன்கிட்ட கொடுத்துட்டார் எல்லாத்தையும். நிறைய பணம், அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு, நிறைய குடிப்பழக்கம், பொய்க்கும் பழக்கம், வேடிக்கை, கேளிக்கை, சொல்லவா, உல்லாசம், சல்லாபம், எது வரையிலும் பணம் இருக்கும் வரையிலும் எல்லா பணத்தையும் செலவழித்த பிறகு சுத்தி பார்க்குறான், நண்பர்களை காணோம். எங்கடா போனீங்க? ஹே, உனக்கு பணம் இல்லை, நாங்கள் போயிட்டோம். தனித்து விடப்பட்டான். தோல்வி, ஏமாற்றம், தனிமை, வழி தெரியல, திக்கு தெரியல, திசை தெரியல. பண்டி மேய்க்கிறவன்ட்ட போய் சேர்ந்துக்கிட்டான். ஒரு யூதனுக்கு பண்டி என்பது அருவருப்பு. அருவருப்பான இடத்துல பண்டி மேய்த்தது மட்டுமல்ல, பண்டிகை சாப்பாடையே சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டானாம். வாலிப மகனே, மகளே, அப்பா விட்டு சோரம் போனா, தூரம் போனா உன் வாழ்க்கையின் முடிவு அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த பையன் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தெரியுமா? நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த தீர்மானத்தை தான் இன்னைக்கு எடுக்கணும். சாத்தானை தோற்கடிக்கணும், அப்பாவை ஜெயிக்க வைக்கணும். நீங்கள் என்ன சொல்லணும்? நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். அங்கே நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க நல்லா சாப்பிட்றாங்க. அப்பாட்ட சொல்லுவோம், அப்பா உன் பிள்ளைன்னு சொல்ல எனக்கு தகுதி இல்லைப்பா, வேலைக்காரனா சேர்த்துங்கப்பா, நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நடந்து வருவான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, மனம் திரும்புதல் நடந்து வரும் பொழுது மன்னிப்பு ஓடி வருகிறது. இன்றைக்கு நீ மனம் திரும்பினா உங்க அப்பா ஓடி வருவார். ஹல்லேலூயா. காத்துக்கொண்டே இருந்திருக்கிறார், இத்தனை ஆண்டுகள் காத்துக்கொண்டே இருந்திருக்கிறார். இன்றைக்காவது வரமாட்டானா என்று பரலோகத்தின் பரமபிதா காத்துக்கொண்டே இருக்கிறா. இன்றைக்காவது நீ வரமாட்டாயா? வந்தோன்னு மூடுவார் பாருங்க. உயர்ந்த வஸ்திரத்தில் மூடுவார். எதுக்கு மூடுறாரு? அவங்க இருந்த அலங்கோலமான கோலத்தை யாரும் பார்க்கக்கூடாது, அவமான சூழ்நிலை யாரும் பார்க்கக்கூடாது, டாஸ்மாக் கடையில் கடந்து ரோட்டில் கடந்து உருண்டது யாரும் பார்க்கக்கூடாது, சிகரெட் போய்த்தது யாரும் பார்க்கக்கூடாது.
அசுத்தனாக வர்றது யாரும் பார்க்கக்கூடாது. உடனே மோதிரம் போடுறாரு, செருப்பு போடுறாரு. செருப்பு ஏன் தெரியுமா? நீ என் வேலைக்காரன் இல்லை, என் பிள்ளை தான். பிள்ளைக்கு தாங்க செருப்பு. கள்ளனானாலும் நீ என் பிள்ளை தான். அடிங்கடா கொளுத்த கண்ட, கொளுத்த கண்ட அடிங்கடா. கெட்ட குமாரனாகி நீ திரும்பி வரும்போது பரலோக பரமபிதா ஒரு கொளுத்த கண்ட அடிச்சாரு. அதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உடைய பின்வாங்கி நிலவரத்துக்காக, ஆண்டவர் கட்டுகிற சபையில் உன் அங்கத்தினரை சேர்த்துக் கொள்றதுக்காக பிதா கொளுத்த கண்டு அடிச்சாரு. பரலோகத்தில் கொண்டாட்டம் வச்சாரு. நாளைக்கு நமக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து பெரிய கொண்டாட்டம். அன்னைக்கு இன்றைக்கே பரலோகம் கொண்டாட வேண்டும் என்றால், மகனே மகளே நீ திரும்பி வா, அப்பா கிட்ட திரும்பி வா, அப்பா கிட்ட திரும்பி வா. பிரியமான கதை. ஜெயினிசம், சிக்கிசம், புத்திசம், இந்துசம், இஸ்லாம் எந்த மதத்திலும் ஒருத்தன் ஆண்டவரை அவங்க வணங்குற கடவுளை அப்பான்னு கூப்பிட முடியாது. நான் சொல்றது இவன் கேளுங்க. இயேசு கிறிஸ்து வரையிலும் பிதா என்று தான் கூப்பிட்டாங்க, பிதாவே என்று கூப்பிட்டாங்க. ஆனால் இயேசு பரலோகத்தை ஏறி சென்ற போது, பரிசுத்தாவி வந்த போது, அல்ல ரெடியா இருங்க, அப்பா பிதாவே, கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்தர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்தாரு. பிதா இல்ல, அப்பா, டேடி. ஐ ஹாவ் அ டேடி காட். சாதாரண காட் இல்லைங்க, டேடி காட். நான் டேடின்னு தான் கூப்பிடுறேன் அவரை, டேடி. அண்ணாதேன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஒரு பாசனார், 100கணக்கில் அனாதை பிள்ளையை வளர்க்குற நீ அனாதை ஆயிட்டேன்னாரு. அப்போ தான் அந்த பாட்டு எழுதினேன். அனாதையாவதில்லை அன்பர் இயேசுவின் திருமகள் நான், குடும்பமே அழிந்தாலும் குறை உம்மை சொல்வதில்லை, கொடுத்தவரே எல்லாம் எடுத்தார், அவர் நாமத்தை தொழுதிடுவேன். அனாதை ஆவதில்லைன்னு பாட்டு எழுதிட்டேன். ஏன்? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, டேடி கார். எங்கள் அப்பா எல்லாம் பொறுப்பெடுத்துக்கிறாருங்க. பிளெயின்ல எல்லாம் தனியாக தான் போவேன், ஏன்னா பக்கத்து சீட் எம்டியாக இருக்கும், ஏன்னா ஏசப்பா உட்காந்துருப்பார். எத்தனையோ மைல் தூரம் தனியாக நான் போவேன் பிளெயினில். கன்னியாகுமரி, பள்ளியாடி ஆள், அமெரிக்காவுக்கு பேக்கை தூக்கிட்டு போனேன், ஆப்பிரிக்கா போவேன், கொரியா, ஹாங்காங், பேங்காக், ருவாண்டா, நைஜீரியா போயிட்டே இருக்கிறேன். எப்படி? அப்பா என் கூடயே வர்றாரு. அதனால தான் ஹல்லேலூயா. என் கணவர் இறந்த பிறகு ஒரு தீர்மானம் எடுத்தேன், யார்கிட்டையும் காணிக்க கேட்கக்கூடாது. காணிக்க கொடுத்தாங்கன்னா வாங்குவேன், கேட்க மாட்டேன். யூடியூப்பில், டிவியில் எதுலேயுமே காணிக்க கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் நம்புங்க, என் சாட்சியை சொல்கிறேன். டாடி எனக்கு 20,000 ரூபா வேணும் டாடி. கிளிங்குன்னு சத்தம் கேட்கும். என் செல்ஃபோன் பார்த்தானா கூகுள் பே 20,000 இருக்கும். அது கூகுள் பே இல்லைங்க, காட் பேங்க. யார் அனுப்புனாங்கன்னே தெரியாதுங்க. அப்படி கர்த்தர் எனக்கு காசு கொடுக்குறார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி என் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐ ஹேவ் எ டாடி காட். உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அப்பா என்று நீங்கள் கூப்பிடலாம். அப்பான்னு கூப்பிட்டா உங்கள் அப்பா செய்கிறதுக்கு மேலே அந்த அப்பா செய்வார். தேவைகளை அறிந்தவர், கண்ணீரை துடைக்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர், ஆசைகளெல்லாம் நிறைவேற்றவர் அப்பா. அவர் சபையை கட்டுறாரு. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. உன்னை பாதாளம் மேற்கொள்ளாது, மரணம் மேற்கொள்ளாது, வியாதி மேற்கொள்ளாது, கடந்தொல்லை மேற்கொள்ளாது, கஷ்டம் மேற்கொள்ள. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ பார்ப்பாய். விசுவாசித்தவரே பாக்கியவதே. கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதுவரையிலும் கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? அல்லனா இப்படி ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் நீங்கள் 10 மாவுக்கு பணம் எனக்கு பண்ணுங்க, நீங்கள் முகதமச்சனி இல்லாதவரும் பட்சபோதம் இல்லாதவரும் எனக்கு பண்ணுங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு நைட்டில் இவங்களுக்கு பண்ணீங்களா? பள்ளியாடியில் பிறந்தவங்க தானே, எங்களுக்கும் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜோம் பண்ணுங்க. நீங்கள் பத்மா பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணுங்கன்னு கேளுங்க. இந்த ஊரில் தான் நான் பிறந்தேன், உங்களுக்காக பண்ணுவார். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் தன் சபையை கட்டுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் அழைக்கிறார்.
என்னால முடியாதுன்னு நீ சொல்றியா? என் வாழ்க்கையில குறை இருக்கிறது, தடைகள் இருக்கிறது, கெட்டகுமாரன போல தோத்து போனேன்னு நினைக்கிறேன், தோல்வி மனப்பான்மை இருக்கிறது. ஆனா நீ கற்ற சபையில நான் ஒரு அங்கத்தினராய் உம்முடைய ரத்தத்தின் மூலமாய் சேர்க்கப்பட்டிருக்கிறபடியால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று என் வாயினால் அறிக்கையிடுகிறேன். என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே, முற்றிலுமா என்னை தருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். என் கடன் தொல்லை, கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், மனபாரங்கள், தோல்விகள், குழப்பங்கள், பயங்கள் எல்லாம் என்னை விட்டு நீக்கிடலும் ஆண்டவரே. நான் எழுந்து என் தகப்படத்திலே போவேன். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன். அவர்கள் எடுத்த தீர்மானம் அவர் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து இந்த அருமையான நாள்ல நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நான் இயேசுவுக்கு இந்த சர்ச்சில் ஒப்பு கொடுத்தது மாதிரி நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிதா நம்மை பிள்ளை என்று அழைத்ததினாலே அவர் பாராட்டிய அன்பு எத்தனை பெரிதென்று பாருங்க. என்னை நான் தருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். கரங்களை உயர்த்தி காண்பீங்க. நான் கையை தூக்குன இந்த சர்ச்சில் இன்னைக்கு ஊழியக்காரியா இருக்கிறேன். நீங்க கையை தூக்க, எதுக்கு தெரியுமா கையை தூக்க சொல்றேன்? அவருக்கு கையை பிடிக்க தான் கையை தூக்க சொல்றேன். அவர் கையை பிடிக்க ஆசை இருந்தா கை தூக்குங்க. அவரை பிடிச்சி கையை பிடிச்சாதான் கை விடாதேன்னு சொல்ல முடியும். கையை பிடிக்காட்டா எப்படி சொல்லுவீங்க? கையை பிடிங்க பார்க்கலாம். அப்பா கையை பிடிங்க பார்க்கலாம். இந்த படியில ஏறும்போது ஒரு சகோதரி என் கையை பிடிச்சி மேலே விட்டாங்க. என் வாழ்க்கையில என் கையை பிடிச்சது என் ஆண்டவர் தான். இதுவரையில் கைவிடாதபடி கர்த்தர் என்னை வழி நடத்தி வர்றாரு. உங்களையும் வழி நடத்துவார். அப்பாட்ட சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. எல்லாம் அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா உங்க ஜெபத்தை சொல்லுங்க. என் பிள்ளையை படிக்க வைங்கப்பா, என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி வைங்கப்பா, தங்குறதுக்கு வீடு கொடுங்கப்பா, என் கடன் தொல்லை என்னை விட்டு நீக்குங்கப்பா, என் தீராத வியாதியை குணமாக்குங்கப்பா, வீட்டில் இருக்க சண்டையை மாற்றுங்கப்பா, குழப்பத்தை மாற்றுங்கப்பா, பொல்லாத பிசாசுடைய போராட்டத்தை நீக்குங்கப்பா. இயேசு அழைக்கிறார். எல்லோரும் எழுந்து நிற்போம். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உம்மை நம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். எத்தனையோ நம்மிடத்தில் ஓடினாயே, ஏமாந்து போனாயே, இன்று இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். ஆறுதல் உனக்கு அளிப்பார். ஆறுதல் உனக்கு அளிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். உன் விண்ணப்பம் கேட்கப்படும். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை
அழைக்கிறா. பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாயா? கடன் தொல்லையில் இருக்கிறாயா? இந்த ஜூன் மாசம் ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு எல்லா பொருட்களும் வாங்கணும். 4 பிள்ளை மாதிரி என் பிள்ளைங்க போகணுமே என்று கதறுகிற பெற்றோர்கள் உண்டு. பலவிதமான கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், வருமான குறைவுகள். கட்டின வீடு பாதியிலே நின்று மற்றவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. வயது முதல் திருமணம் பண்ண முடியல என டவுரி கேட்குறாங்க. வந்த வயதே போய்விடு என்று மகள் அழுகிறாள். வியாதி, எத்தனையோ வைத்தியத்தை செலவழித்தாச்சு. அருவருப்படக்கிற தொத்து வியாதி, குடும்பத்தாரே தொடாத அளவுக்கு தள்ளி வைக்கிற ஒரு சூழ்நிலை. பலவிதமான உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள். குடிப்பழக்கத்தினாவே போதைய பொருளுக்கு அடிமையான வாலிபர்கள், தவறான உறவுக்குள் போன பெண்கள். எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க மனம் திரும்பினால் அப்பா மன்னித்து கட்டிப்பிடித்து கொண்டாட்டம் வைப்பார். மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். உன்னை ஒடுங்கின ஆவிய துதியினுடைய ஆனந்தத்தில் அபிஷேகத்தால் அப்பா நிரப்ப போறாரு. நீங்க சிரித்து சிரித்து வாழ்ற ஒரு அபிஷேகம். துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் வெட்கம் இரட்டத்தினியான கனமாய் மாறியும். For your trouble, my God will give you double anointing. The fire of God is coming upon you. Fire. யோவான் சானக சொன்னார், நான் தண்ணீரால் கூட எனக்கு பின்னால் ஒரு ஆவியினால் அக்கினினால் கொடுப்பார். அக்கினி ஃபயர். வைரஸ், பாக்டீரியா சுட்டரிக்கிற அக்கினி, கேன்சரை சுட்டரிக்கிற அக்கினி, மந்திர சக்திகளை சுட்டரிக்கிற அக்கினி, மயக்க மருந்துக்கும் போதை பொருளுக்கும் அடிமைத்தில் இருக்கிறவர்களை அந்த கெட்ட பழக்கத்தை சுட்டரிக்கிற அக்கினி, பலவிதமான சூனிய கட்டுகளை சுட்டரிக்கும் அக்கினி, பயம், நடுக்கம், காதல யாரோ பேசுறது மாதிரி எரிச்சல். இயேசுவின் நாமத்தில் சாத்தானே, இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருகிறது. இந்த பிள்ளைகளை தொட்டாதே என்று கட்டளை கொடுக்கிறேன். நான் கட்டுவது கட்டப்படும், கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்படும். தேவ ஜனத்தை கட்டவிழ்க்கிறேன். அசுத்த பிசாசை உன்னை கட்டி போடுகிறேன். இந்த ஜனத்தின் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. சூனியமாய் போகட்டும். கேன்சரை கேன்சல் ஆக்குகிறேன். ஆஸ்மா, டிபி, எலும்பு சம்பந்தமான வியாதி, நரம்பு சம்பந்தமான வியாதி, தூக்கமில்லாதவர்கள், மார்பகத்து புற்றுநோய், சிறுநீரகத்தின் வியாதிகள், எலும்பு தேய்மானங்கள், சக்கர வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் காயப்பட்ட இயேசுவின் கரத்தாலே தொட்டு குணமாக்கப்படுவதாக. You are a miracle working God. Miracle. அற்புதம். இந்த ஜனத்தின் மேல் ஆவியை ஊற்றும், அக்கினியை ஊற்றும், அபிஷேகத்தை ஊற்றும். வாயை திறக்க வையும் அப்பா, வாயை திறக்க வையும். செபாவியை ஊற்றும், ஆத்மபாரத்தை ஊற்றும். அபிஷேகம் நதியை போல் பொழிவதாக. ஜனத்தின் மேல் இறங்கும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.